Hello world, this is Rajesh here from F5ToRide. Welcome back to my channel. So, இப்போ வந்து டைம் இஸ் 5 AM in the morning. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், கோவலம் பீச் கிளம்பிருக்கோம் வித் 2 other riders, எக்ஸ்ப்ளோரர் நவீன் அண்ட் நேவிகேட்டர் சுரேந்தர். அவங்களோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் ஆஃப்டர் லாங் கொடைக்கானல் சீரீஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைடு வந்து ஜஸ்ட் ஃபார் கனெக்டிங் and also testing my new DJI OSMO Action 4. This is my motovlogging mode. இதில் வந்து ஒரு போயா டைப் சி கனெக்டர் and connected to my mic. So இது வந்து ஒரு testing also. I'm going to do the testing also with this Action 4. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த சேனல் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's go on motovlog mode. Bye. விஜிபி வந்தாச்சு. டைம் 5:45, ஆல்மோஸ்ட் 5:45. கொஞ்சமாக ஒண்டர் வேர்ல்டு புதுசாக ஏதோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக விடிந்து கொண்டு இருக்கிறது. சொல்லுங்கள். ஓகே, ஓகே டோலுக்கு வந்துடுறேன். அங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். அங்கே நேராக வந்துட்டு அங்கே வந்து நான் வெயிட் பண்ணுறேன் டீ குடிச்சிட்டு. இல்லை நீங்கள் வந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். சனிக்கிழமை காலையில்ன்றதுனால மக்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸ்பீட் கேமரா ஹெட். நம்ம எங்கே ஸ்பீடாக போகிறோம், அதிகபட்சம் 80 தான். பெரிய கார் வச்சுருக்கேன்னு பைத்தியக்காரத்தனம் ஓட்டுறாங்க. சன் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே கோவலம் போக முடியுமானா வாய்ப்பில்லை. சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் தாண்டி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் முட்டுக்காடு ரீஜனில் இருக்கும். டோல்கேட் தாண்டினோன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. இங்கெல்லாம் ரோடு ஆவரேஜாக 80 to 100 வச்சுக்கலாம். இந்த ஆஃப்டர் டோல்கேட் ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 100 போட்டிருக்கு. எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட் கீதம். இந்த சரவண பவன் ஒருத்தர் தான். அவன் எங்கே தான் போனான்னு தெரில. we are in முட்டுக்காடு போட் ஹவுஸ். மக்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு குவிஞ்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது.
அங்கெல்லாம் காலையில் ஒரு 5:30க்கு வந்துடணும். முட்டுக்காடு போட் ஹவுஸில் 5:30 to 6:30 அங்கே மட்டுமே அப்படியே உட்காந்துருக்கலாம். அல்டிமேட்டாக இருக்குது. கோவலம் வந்தாச்சு. சுரேந்தரையும் நவீனையும் மீட் பண்ணியாச்சு. அதுவும் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க 2 பேரும். ஆப்பா சன்ரைஸ் ஆயிடுச்சு. கோவலம் ஜங்ஷனில் வந்து ஒரு டீ அடிச்சிட்டேன். அப்படியே கோவலத்துக்கு கிளம்புறோம். டைம் வந்து 6:15. லாஸ்ட்டாக நானும் சுரேந்தர் மட்டும் கோவலம் வந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் ஆடியோ வரல. அதனால் அந்த வீடியோவை டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கோப்ரோவில் ஒஸ்ட் மூமெண்ட், ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் பேட் ஆடியோ தான். அநியாயமாக நிறையா ட்ரிப் வேஸ்ட் ஆகிருக்கு. வந்தாச்சு. ஏ அழகோ அழகு. ஆல்வேஸ் சன்ரைஸ் அட் seashore. பா பாரு அல்டிமேட். அது பேர் என்ன? ஆமாம். டீ குடிக்காமல் வந்திருந்தா வந்திருக்கலாம். டீ குடிக்காமல் வந்திருந்தா நீங்கள் லேட் பண்ணீங்க. ஓ நான் வந்துட்டேன், முன்னாடியே வந்துட்டேன். எவ்வளோ தூரம் இது வரைக்கும் வருது. தண்ணி உள்ளே வந்துச்சு. அங்கிருந்து அந்த லெவலில் இருந்தது. அது கல்லுக்கிட்ட அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க சார். ஈவினிங் என்ன கோவா எஃபெக்ட் இருக்குமோ அதெல்லாம் இருக்காதுங்க. அங்கே கடையெல்லாம் வச்சுருக்காங்க. மட்டும்தான் இங்கே ஏதோ தமிழ்நாடு ட்ரைனிங் இது மட்டும். கோவலத்தில் இருந்து கிளம்பியாச்சு. டைம் இஸ் 7:20. கேளுங்க. செம்ம வெயில். ஸோ பீச் விசிட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பு
ஆமாம், கோவலம் ஜங்ஷன் வந்தாச்சு. இந்த ரூட்டில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். விஜே சித்து பிளாகில் ஒரு கடை சொன்னான், இப்போ கூரை கடை, கூரையெல்லாம் போட்டிருந்தது. காலையிலே அவங்க வந்து நான்வெஜ் ரெடி பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு கார்னர் கடை இருக்குது. இங்கே வேணுமாடா? ஆ ஓகேயா? ஓகே, இங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன். A few moments later. கிளம்பியாச்சு. கோவலம்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. சுரேந்தர் வந்து கிளம்பாக்கல் அப்பீட் ஆகிடுவார். நம்ம அப்படியே ஈஸியாக ரோயமார் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்னா சோழிங்கநல்லூரில் போயிட்டு யூடர்ன் போட்டு வரணும், அதுக்கு இதிலே போயிடலாம். மெதுவாக செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. நானும் போகிறேன். டிராஃபிக்கு. சரி பார்ப்போம், பாய். ஸோ சுரேந்தர் லெஃப்ட் எடுத்துருவார். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓயமாரில் கிளம்புவோம். நவீன் வந்து துறைப்பாக்கமில் லெஃப்ட் டைவர்ட்டடு. ஓஎம்ஆரில் பாருங்கள், ஃப்ளைஓவர் வந்துருச்சு. பரவாயில்லையே. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஓஎம்ஆர் ஃபீலே இல்லை, வேறு மாதிரி இருக்கு. ஆனால் இதுலேயே டிராஃபிக்கில் வந்தோம், செத்தோம். இதுவே ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குது. இதெல்லாம் என்ன வண்டியை போட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாஸ்ட் தேவையா? ஓகே பாய், நீ போ. ஓகே, இத்துடன் கோவலம் விலாகை என் செய்து கொள்கிறேன். ஓகே, இதோட விலாக் என் பண்ணிக்கிறேன். இந்த கோவலம் ரைட் வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் F5ToRideக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன் வித் த சேம் நேம் F5ToRide. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் த லேட்டஸ்ட் அப்டேட்டு, ரைடு ஸ்டேட்டஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நம்மளும் ஒன் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராம் இஸ் த பெஸ்ட் வே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Rajesh signing off from F5ToRide. Bye.